ஹலோ டெஸ்ட் டிஃபரன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு வீடியோ வந்திருக்குன்னா நம்ம அதர்வா சார் நடிச்ச தனல் படம். இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போலாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியா லவ், பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்கிற கேரக்டர் நம்ம அதர்வா சார். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஒரு பெண் மேல காதல் வருது. அப்படி காதல் வர்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கறப்போ அந்த பையன் வந்து எதுவுமே வேலை வெட்டியே இல்லாம இருக்கிறான். அவன் ஏதாவது உருப்படியா இருந்தா தான் பண்ண முடியும். என் பொண்ணு வேற கலெக்டர் ஆகணும்னு ஆசையில இருக்கா. ஒரு வேலை இல்லாத பையனுக்கு கலெக்டர் கட்டி கொடுத்தா என்ன ஆகுறது அப்படின்னு அவங்க அப்பா கேட்டு தாட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பொறுப்பா தன்னோட குடும்ப சூழ்நிலையில உணர்ந்துக்கிறாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கெல்லாம் போறாரு. அதாவது வேலைன்னா கான்ஸ்டபிள் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்படி கான்ஸ்டபிள் வேலைக்கு ஜாயின் பண்ணப்பதான் கதையே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எதாச்சமா இது ரோந்துக்கு போறப்போ 6 பேர் அவங்க டீம்ல போறப்போ யதார்த்தமா ஒரு பாதாள சாக்கடையில இருந்து ஒரு ஆள் வந்து ஹெல்மெட் போட்டு வர்றாங்க. அவரை துரத்துறப்ப பாத்தீங்கன்னா போய் ஒரு குடிசைக்குள்ள வந்து எல்லாம் சிக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன மர்மம் நடந்துச்சு, அங்க அந்த குரூப் வந்து வித்தியாசமா அங்க என்ன பண்றாங்க, என்னென்ன திகில் சம்பவங்கள்லாம் நடந்ததுதாங்க இந்த படத்தோட கதை. அதாவது இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா வந்து பாராட்டியாகணும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சமா லவ் போர்ஷன் அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்கன்னு நினைச்சா டக்குன்னு வந்து ஒரு த்ரில்லர் மோடுக்கு செட் பண்ணி கொண்டு போனாங்க பாத்தீங்களா. அதுதான் படத்துக்கு உண்மையாலும் பிளஸ்னே சொல்லி ஆகணும். அந்த குடிசை பகுதியில் நடக்கிற காட்சிகள் எல்லாம் வந்து உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். அவ்வளவு ஒரு சூப்பர்பா என்டர்டைன்மெண்டா, அதாவது என்ன ஆக போகுது இதுக்குன்னு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு அப்படி எல்லாத்தையுமே வந்து அந்த த்ரில்லர் மோட்லயே உட்கார வச்சிருச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம வில்லனா நடிச்சிருக்கிற அஸ்வின் கக்குமான் சார் வந்து உண்மையாலும் பாராட்டி ஆகணும். அவர் ஸ்டார்டிங் சீன்லயே வந்து அந்த அருவாள்ல வந்து ஒரு போலீஸார தலையை வெட்டுவாங்க. அந்த சீன் உண்மையாலுமே அதுக்கப்புறம் தான் படத்துக்கு என்னமோ ஏதோ எதுக்காகவும் பண்றாங்கடா அப்படின்னு வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் தோண வைக்க அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா அஸ்வின் கக்குமான் சார் எதனால இந்த ப்ராப்ளத்துக்குள்ள வந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ண வந்தாருன்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவாரு. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலாம இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் வந்து படம் வந்து அந்த த்ரில்லர் மோட செட் பண்ணி கொண்டு போய் அவங்க 6 பேர் எப்படி தப்பிச்சு வந்தாங்க காமிக்கிறதுக்கெல்லாம் வந்து மேலுமே வந்து தப்பிச்சல். நீங்க படம் பாருங்க. அந்த என்ன ஆகும் ஏதாகணும் உண்மையாலுமே உங்களை வந்து த்ரில்லர் மோட்லயே உட்கார வச்சிருக்கோம். இதுல வந்து கண்டிப்பா வந்து அதர்வா சார பாராட்டி ஆகணும். போலீஸ் கேரக்டருக்கே உரித்தான ஆள் மாதிரி ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி 100ல நடிச்சதும் சரி, இப்பவும் சரி, பர்ஃபெக்ஷனா நடிப்பு, நல்ல துருத்துருன்னு ஆக்டிங், சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயின் பெருசா தேவையில்லை, அந்த காதல் காட்சிகளுக்காக ஒட்ட வச்சிருக்காங்க. அதே மாதிரி அஸ்வின் கக்குமான் சாரே பாக்குறக்கே வித்தியாசமா இருக்காரு. பியர்ட் வச்சுட்டு கொஞ்சம் வில்லத்தனமா ஸ்டார்டிங் சீனே வந்து அருவாளால வெட்டுறது, இந்த மாதிரி வந்து கொடூரமத்தனமா பண்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கேங்லாம் சேர்ந்து எதனால வந்து பேங்க் ராபரி பண்ணுவாங்க, அது எதுக்காகன்னு சொல்லி. ஆனா அது ஒரு சில பேர் பண்ணதுக்கு வந்து இப்படி பல பேர்த்தையும் வந்து கொல்றதுக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் வந்து அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டக்குன்னு அடிபடிச்சு தவிர்த்து மற்றபடி படம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு பெரிய ஒரு லாஜிக் மீறல் அந்த இதெல்லாம் எதுவும் பார்க்காம நீட்டா போய் உட்காந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணும். நல்ல படம் தான் இந்த தனல், கண்டிப்பா பாருங்க.